இன்னும் ஞாயிறாச்சு இன்னும் என்ன தேவை பாக்கியா? இன்னும் சீரியல் போடுவானே. சீரியலுக்கு விடுமுறையே இல்லையா? ஆயும் திறந்து வச்சோண்டு பாக்கியதை பாருங்க. கிட்ட ஒரு மனுஷன் வந்து நிக்க, அது கூட கண்ணு தெரியல இவளுக்கு. ஏட்டி 10 10 ஏட்டி இன்னும் ஞாயிறாச்சு இன்னும் சீரியலுக்கு ஓய்வு இல்லையாட்டி? அது சில திருப்ப கதையை போடுவேன். நேராச்சு இப்படி 2 மணிக்கு இப்படி எல்லாம் 1 மணிக்கு ஒரு ஆடம். ஆண்டவரே, அரை மணிக்கூர் சீரியல் அதை பார்க்க சகிச்சு, அது இதுல 1 மணிக்கூரா? அப்படி ஒண்ணும் வராது வை, பாதி விளம்பரம் போடுவாங்க. அதான் இதுக்கு பெஸ்ட். ரிமோட்டை சேலைக்கு கிட்டே வச்சு அடுத்தவன் குத்திண்டு போவான். இல்ல சின்ன குட்டிக்கு வேண்டிதான் வச்சு வந்தா சன் மியூசிக்கிட்ட பாட்டு கேட்கணும் போடுன்னு திரும்பி தள்ளுவா. கண்ட கண்ட சீரியலோட பாக்கியதுக்கு பாட்டு கேட்கிதே மேல். அப்போ இப்படி மனசாட்சி இல்லாத இருக்கணுமேப்பா. ஏன் பட்டி? பத்தில அந்த சின்ன பச்சை குட்டி, பச்சை கலர்ல குட்டி உண்டோ? 17 வயசுதான் ஆகுது போய், இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எந்த இடத்துல? வா, இப்ப எல்லாம் வேற இடத்துல நடக்குது டி. வில்லேஜ் உலா எல்லாம் நமக்கு இடம் தான் முன்னேறி போயிருக்கு. சீரியல்ல சொன்னோம், எதிர்நீச்சு சீரியல்ல விவருத்தி சீரியல் பைத்தியம். வாழ்க்கையில இது மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே. அப்போ எப்படி இருக்கேன் இந்த குணசேகரை? நாலறிவு ஜீவமா இல்லாத பூச்சிய மிருகங்கங்கோட ஒரு இதா இருக்கான் மனசாட்சியோட. அப்போ முடியலப்பா. துமுற அகங்காரம். அதே திமிரோட நானே இருந்த பத்திரகாளி நீ திருந்துவேல. பாய மூடுவோம் கிட்டு போசத. ஆனா இந்த ஈஸ்வரி என்ன தேடிக்காளோ இவ்வளவு நடந்த பிறவும் டைவர்ஸ் ஒன்னும் கொடுக்காத இங்கே ஒட்டிண்டு கிடைக்க கேட்டேன குழந்தைகளுக்கு வேண்டி அப்படின்னு சொல்லி என்ன பீத்தி கொள்வார். இந்த காலத்துல அப்படியா சின்ன சின்ன இது கேட்ட பஸ் தான் நடக்கு. டேரக்டர் என்ன கதை எடுத்திருக்காரு? அடிமைப்படுத்தி படுத்தி படுத்தி என்ன பாடுபடுத்தி வைங்க. ஆனாலும் இந்த 4 பொம்பளை ஆளாலும் இந்த வீட்டுலயே தான் அடைஞ்சு கிடைக்காளுவா. தனித்துவமா சொந்த காலில நின்று வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை நடத்தலாம். அப்படி தனியா போக வேண்டியதான். என்னத்துக்கு இந்த குடும்பையெல்லாம் அனுபவிச்சு இந்த வீட்டிலேயே சுத்தி சுத்தி வந்து ஒட்டி ஒரசாடி என்று இருக்காளுவான்னு என ஒன்னும் புரியலப்பா. ஏட்டு உனக்கு இந்த சீரியல் பார்க்க பிடிச்சல என்ன தேவையில்ல அறத்தொண்டு கிடைக்கும். என்ன கதை இப்படி வாடுனாலும் எனக்கு இது நல்லா பிடிச்ச மேல பாப்பேன். சிலதெல்லாம் பார்க்க எரிச்சலாட்டு தான் வரான். என்ன பண்ண மற்ற சீரியல் எல்லாம் காப்பி அடிதான் 1 பார்த்து 1 பண்ணியது. ஆனா இந்த சீரியல் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. ஓய் வித்தியாசமான கதைகளும் அதான் பார்க்க நல்லா பிடிச்சது. அப்படி என்ன டி வித்தியாசம் இதுல? இது குடும்பத்து பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சியது. அது இந்த குணசேகரனோட வேலை. வார மருமக எல்லாரையும் அவங்க போராடி வாழ்க்கையை எடுத்து போகும். இதுல இருந்து வெளியே வரவும் முடியாம தவிச்சிருப்பேன். லாஸ்ட் அப்படி அந்த லேடிஸ் எல்லாம் ஜெயிப்பு அதான் நடக்க போகுது. அதாங்க அதுவரை இப்படி உருட்டி ஓட்டணும் கதைய. கரெக்ட். இதெல்லாம் பாக்கி நீங்க எல்லாம் கேணையர்கள். சரி பல்லொழிச்சதெல்லாம் அந்த சொத்த போட்டுட்டி. சரி ஓ இனிப்ப விளம்பரம் வர மாறேன். விளம்பரத்துக்கு செத்தவா இப்ப வந்திருக்கணும்.